கங்குவா கங்குவான்னு கத்துங்கடா கங்கா கங்கான்னு ஒரு பக்கம் டிஎஸ்பி கத்துறாரு, அங்க இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கத்துறானுங்க. ஏன் அது பத்தாதுன்னு சூர்யா வேற கத்துறாரு. மொத்தத்துல யோகி பாபு இந்த ரெடின் கிங்ஸ்லி எல்லாம் தயவு செஞ்சு விஆர்எஸ் வாங்கி டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்கா இருக்கு. 300 கோடி பட்ஜெட், பேன் இந்தியன் மூவி, ஹிந்தில 5000 தியேட்டர் ரிலீஸ், இதெல்லாம் யாருக்குங்க வேணும்? தொடர்ந்து படம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எதுவுமே ஓடாது. ஆனா தொடர்ந்து படம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிவா அவர்களுக்கெல்லாம் எப்படித்தான் படம் கிடைக்குதுன்னே தெரியலங்க. சினிமா பையன் அபிஷேக் இந்த படத்தை மட்டும் டெக்னிக்கலாவே ரிவ்யூ கொடுத்து டெக்னிக்கலாவே சூப்பரா இருக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு கதையா, ஸ்கிரீன் பிளேவா, எமோஷனா என்ன இருக்குதுன்னு சொல்லவே இல்லை பாருங்க. இதெல்லாம் ஒஸ்ட் ப்ரோ. படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே ஞானவேல் ராஜா நல்லா தம்பி பார்க்கறதுக்கு பொரியுருண்ட மாதிரி இருப்பார், நல்லா காமெடி பண்ணுவாருங்கிற மாதிரி அவர் பண்ணின காமெடியால அந்த ஞானவேல் ராஜா தியேட்டர் ஓனர்களுக்கு சொன்னதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. 2 பாயிண்ட் இல்லை, மியூட்ல வச்சா கூட உங்க காது கிளியுங்க. பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் கங்குவாவுக்கு. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கங்குவா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க நேத்துல இருந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் மேக்சிமம் கழுவி ஊத்திட்டாங்க. அப்படி கழுவி ஊத்துற அளவுக்கு படம் உண்மையாலுமே ரொம்ப மொக்கையா இருக்கா, இல்ல சுமாரா இருக்கா, இல்ல நல்லாவே இருக்கா அப்படின்னு நாங்க படத்தை இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ பார்த்துட்டு வந்தோடனே சுட சுட ரிவ்யூ பண்றோம். இந்த ரிவ்யூவை ஃபுல்லா பார்த்து உண்மையாலுமே படம் பார்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. கங்குவா படத்துடைய கதை என்னன்னா, ரஷ்யாவில் ஒரு லேப்ல ஒரு பையனை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேப்ல இருந்து அந்த பையன் தப்பிச்சிடுறான். எதுல தப்பிக்கிறான்னா ட்ரெயின்ல. ட்ரெயின்ல ரஷ்யாவில் தப்பிக்கிற பையன் இங்க கோவால வந்து இறங்குறான். கோவால தான் நம்ம சூர்யா இருக்கார். இப்போ கரண்ட்ல இருக்கிற சூர்யா இருக்கிறார். எப்படி பாத்தீங்களா? படம் ஆரம்பிச்சும் போதே தெரிஞ்சிருச்சு இது விளங்காது. அதாவது ட்ரெயின்ல தப்பிச்சு ஒருத்தர் ரஷ்யாவில இருந்து கோவால நேரா வந்து இறங்கும் போதே முடிஞ்சு போச்சு. இது சரி கதைக்கு வருவோம். அப்புறம் இங்க அந்த நம்ம கரண்ட்ல இருக்கிற சூர்யா இருக்காரு. அவரு வந்து என்ன வேலை செய்கிறாருன்னா பவுண்டி கண்டரா இருக்காரு. பவுண்டி கண்டர்னா என்னடா அது புதிய டேர்மா இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வேற எதுவும் இல்ல. நம்ம ஊர்ல பிரின்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலைய தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது போலீஸாலேயே பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பிடித்துக் கொடுப்பவர் தான் இப்ப கரண்ட்ல இருக்கிற சூர்யா. அவர் பாட்டுக்கு அவர் வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. திஷா பத்தானி ஹீரோயின் வந்து அவங்களும் பவுண்டி ஹண்டர் தான். அவங்க ஒரு கேங். அவங்க தனியா அவங்களும் அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு வேலை குடுக்குறது தான் கே.எஸ். ரவிக்குமார். இப்படி போய்க்கிட்டு இருக்க ட்ராக்ல அந்த பையன் வந்து சூர்யாவ பார்த்த உடனேயும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. சூர்யாவ ஆல்ரெடி பார்த்த முகம்ன்னு இந்த பையன் சூர்யாவ ஃபாலோ பண்றான். இந்த பையனை கொல்றதுக்கு ஒரு கேங் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கேங் கிட்ட இருந்து அந்த பையனை சூர்யா காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஏன் சூர்யாவை தேடினா, அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறது தான் மீதி படத்துடைய கதை. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி தான் அங்க இருக்கிற பாகுபலி, கேஜிஎஃப் இதெல்லாம் பார்த்து நம்ம ஆளுங்க சூடு போட்டுக்கிறாங்க. ஏன் ஆளானப்பட்ட 40 வருஷமா மிகச்சிறந்த இந்தியன் டைரக்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டர்னு பேர் வாங்கின மணிரத்னத்தினாலேயே அந்த பாகுபலியோட அந்த பிரமிஸை அச்சீவ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளு விஸ்வாசம், விவேகம் அப்படின்னு எடுத்தவர். அவரை நம்பி இவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டதே மிகப்பெரிய தப்புங்க. ஆன்லைன் கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அதர பழசான ரொம்ப பாட்டி காலத்து கதை. பூர்வ ஜென்மத்தை கனெக்ட் பண்ற ஒரு கதை தான். இதை வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்தாலும் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா தெரியிற படம் மாவீரன். தெலுங்குல ரிலீஸ் ஆன மகதீரா. அது ஏன் அப்படி ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சதுன்னா, அப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளவு அழகா வடிவமைச்சிருப்பாரு ராஜமௌலி. அதாவது எந்த அளவுக்குன்னா, அந்த சகாப்திய வம்சத்தின் மாவீரன் பார்த்திபன் அப்படிங்கும்போது தான் இப்படி சொல்லும்போதே எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அப்படி ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி பீரியாடிக் மூவி பண்ணும்போது கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகணும். இங்க கிரியேட் ஆகணும் கத்துங்கடா கங்குவான்னு கத்துங்கடா கங்கா கங்கான்னு ஒரு பக்கம் டிஎஸ்பி கத்துறாரு, அங்க இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கத்துறானுங்க. ஏன் அது பத்தாதுன்னு சூர்யா வேற கத்துறாரு. மொத்தத்துல தலைவலி உங்களுக்கு வராது, இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னா கங்குவா பாத்தீங்கன்னா நிச்சயமா வரும். யோகி பாபு இந்த ரெடின் கிங்ஸ்லி எல்லாம் தயவு செஞ்சு விஆர்எஸ் வாங்கிருங்கடா. ஏன்டா போட்டு கொல்றீங்க? நீங்க அடிக்கிற காமெடியும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கதைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா அதுக்கும் சம்மந்தம் இல்ல. போதுண்டா எப்பா சாமி. ஒரு லெவலுக்கு மேல அது எப்படி சொல்றது? எவன் ஹிட் ஆகுறானோ, எவன் முக்கியமோ அவனை எல்லாம் புக் பண்ணிடுறது. வரிசையா புக் பண்ணிருந்த ரெடின் கிங்ஸ்லி ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டோன்ல பேசி சாவடிக்கிறான்னா, இந்த யோகி பாபு அந்த மூஞ்சி வாய் இந்த மூஞ்சி வாயின்னு கவுண்டரை போட்டு சொல்றீங்கடா அப்பா சாமி. 1/2 மணி நேரம் இழுத்து அடிச்சு பில்டப் குடுத்து ஒரு வழியா கதைக்கு வந்துட்டானடா, கங்குவாவை காட்ட போலானடான்னு அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தா அப்படியே அந்த இடத்துலயே மறுபடியும் புஸ்ன்னு ஆயிருது. ஏன்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த பீரியாடிக் போர்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஹோப் குடுக்குறாரு டைரக்டர். அந்த இடத்துல நல்லா இருக்க போகுது படங்கிற மாதிரி. ஆனா அதெல்லாம் 5 நிமிஷத்துல காலி ஆயிருது. எந்த விதமான எமோஷனல் கனெக்டும் கிடையாது. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
கத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு கேரக்டர் அந்த மாரியான கேரக்டர் அது கத்தித்தான் பேசும். அந்த மாரி எழுதியிருந்தா பரவால்ல. ஆளாளுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து சூர்யா வரைக்கும் கத்துன்னு கத்துறாங்க. அநேகமா டப்பிங் தியேட்டர் சென்னை விட்டு ரொம்ப வெளியில ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வடபழனிலாம் டப்பிங் பண்ணியிருந்தா அந்த ஏரியாவுக்கே கேட்டுருக்குங்க. நம்ம தமிழ் டைரக்டர்ஸோட குலத்தொழிலே ஃபர்னிச்சர் உடைக்கிறதாங்க. ஃபர்னிச்சர் உடைக்கிற வேலைய சிறப்பா பார்ப்பாங்க. அப்படித்தான் இந்த பாபி டியோலுங்கிற ஃபர்னிச்சர கூட்டிட்டு வந்து உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திஷா பத்தானிங்கிற ஒரு ஃபர்னிச்சரையும் உடைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பாபி தியோல் எதுக்கு? திஷா பத்தானி எதுக்கு? நட்டி எதுக்கு? முதல்ல இந்த படம் எதுக்கு? படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் பாபி தியோல் தான் வில்லன்னு. ஆனா கங்குவா படத்துடைய வில்லன் பாபி தியோல் இல்ல. அதுதான் பெரிய ட்விஸ்ட்டே. அப்புறம் யாரு வில்லன்னு கேட்கிறீங்களா? வேற யாரு? நம்ம ஞானவேல் ராஜா தான். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். லிங்குசாமின்னு ஒரு அருமையான டைரக்டர் இருந்து நாசமா போனாரு. அது எதுல தெரியுங்களா? அஞ்சான்ல. அஞ்சான் படத்துல கத்துக்கிட்ட மொத்த வித்தை இறக்குனேன்னு ஒரே ஒரு இன்டர்வியூல அது மட்டும் தான் சொன்னாரு. வேற ரொம்ப லூஸ் டாக்லாம் விடல. அதுக்கு அவர போட்டு செஞ்சு சொல்லப்போனா அவரு இன்ன வரைக்கும் அதுலருந்து வெளில வர முடியாத அளவுக்கு அவர செஞ்சுட்டாங்க. அந்த வரிசையில ஞானவேல் ராஜா வந்துருவாருங்க. அழகா வந்துருவாரு. ஏன்னா 2000 என்னென்ன வடை சுட்டாரு தெரியுமில்ல? ரூ. 2000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். கங்குவா 1க்கு யாராவது கிளாஸ் வரலாம். ஆனா 2க்குலாம் வர வாய்ப்பே இல்லைன்னாரு. ஹிந்தியில என்ன அடிக்க போகுதுன்னு பாருங்கன்னாரு. இந்த ஆடியோ லான்ச் நடக்கிற இதே பாஸ பத்திரமா வச்சிருங்க. ஏன்னா இது அடுத்த மாசம் இங்கேயே சக்சஸ் மீட் நடக்கும். இதே பாஸ கொண்டு வாங்க அலோவ் பண்றேன்னாரு. என்னென்னமோ வடை சுட்டாரு. ஆனா அவரு இத்தன வடை சுட்டது பர்ப்பஸா தான். ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் பர்ப்பஸா இந்த மாரி ஹைப் கிரியேட் பண்ணி படம் நல்லாலாம் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்களா? அப்படித்தான் ஞானவேல் ராஜா பண்ணியிருக்காரு. அது எப்படி நடந்திருக்குன்னா, இது என்னோட கற்பனை தான். பட் இதுதான் நடந்திருக்கும் கண்டிப்பா. என்னன்னா, ஞானவேல் ராஜா கதைய கேட்டு ஏதோ புடிச்சு போச்சு இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இல்ல சூர்யா சாருக்கு புடிச்சதுனால இவரு மேபி அத பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படத்த பார்த்திருப்பாரு. படம் இவருக்கு சுத்தமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்காது. சாட்டிஸ்ஃபை சுத்தமா பண்ணாதனால ஞானவேல் ராஜா முடிவு பண்ணியிருப்பாரு. இத பயங்கர ப்ரமோஷன் பண்றோம். ஒரு 5 கோடி ரூவா ப்ரமோஷனுக்கு வச்சிருந்தா 10 கோடியா பண்ணுவோம். 10 கோடி ரூவா ப்ரமோஷன் பண்ணுவோம். 10 கோடிக்கு வச்சிருந்தா 20 கோடி பண்ணுவோம். ப்ரமோஷன்ல தான் இந்த படத்த நம்ம செல் பண்ணணும். ஏன்னா, இந்த படம் செல்ஃப் எடுக்காது. அதனால என்ன பண்றதுன்னா, ஓவரா 2000 கோடி அது இதுன்னு ஓவர் ஹைப் ஏத்தி விட்டு, 4 நாள் டிக்கெட் அதாவது 11,500 ஸ்க்ரீன்ல கங்குவா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா மினிமம் 10,000 ஸ்க்ரீன்ல கண்டிப்பா ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 10,000 ஸ்க்ரீன்ல ஆனா கூட 4 நாள் டிக்கெட் புக் ஆயிடுச்சுன்னா, இத்தனை ஹைப் ஏத்தி விட்டதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் புக் ஆயிட்டா கூட படம் ஓரளவுக்கு பிரேக் ஈவன் பண்ணிரும். தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனா அதுதான் இல்ல. ஏன்னா கங்குவாவுக்கு நாளே டிக்கெட் நெறைய இடத்துல ஃப்ரீயா இருந்துச்சுங்க. அந்த டிக்கெட் பிரஷர் அப்படிங்கிறது தமிழ்நாட்ட பொறுத்தவரையிலும் விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், ரஜினி அவர்கள் இவங்க 3 பேர்த்த தவிர வேற எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இதுவரைக்கும் கிரியேட் ஆகல. அமரனுக்கு ஓரளவுக்கு இருந்ததா சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் வேற எந்த படத்துக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆகல. ஸோ நீங்க பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் கங்குவாவுக்கு அடுத்ததா தனியா ஒரு கட்டே பண்ணணும் தலைவனுக்கு டிஎஸ்பி. தலைவா நீ நல்ல மியூசிக் டைரக்டர் தான் இல்லைன்னு சொல்லல. நீ எந்த டைட்டில் குடுத்தாலும் புலின்னு குடுத்தாலும் புலின்னு வச்சிருவ. எலின்னு குடுத்தாலும் எலின்னு கத்தி விட்டுருவ. ஏன் கரண்டின்னு வச்சா கூட கரண்டின்னு கத்தக்கூடிய ஒரு ஆளு. கங்குவாவ கங்குவான்னு கத்துனது அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா படம் முழுசா அங்கேயே ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு அத்தனை பேரும் கத்துறானுங்க. அது பொறுக்க முடியாம நாங்களே தவிச்சிட்டு இருக்கோம். அது இல்லாம அது பத்தாதுன்னு பின்னாடி இருந்து நீ இந்த கத்து கத்தலாமாயா? உண்மைய சொல்றேங்க. வெளியில வந்தோனேயும் தியேட்டர் விட்டு வெளியில வந்தோனேயும் ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். அந்த டிராஃபிக் அந்த சிக்னல் போட்டாங்க. நான் கவனிக்காம ஏதோ ஒரு ஞாபகத்துல நின்னுகிட்டு இருந்தேன். பின்னாடி ஹாரன் அடிச்சிருக்காங்க. எனக்கு சுத்தமா கேட்கலங்க. ஏன்னா காது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் அது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஐயோ! மழை பெஞ்சு வந்த மாரி இருக்குதுப்பா அப்படின்னு. அந்த மாரி படம் பார்த்துட்டு வெளிய வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு நார்மலா அந்த நம்ம ஹியரிங் சென்ஸ் வர்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல ஆகுதுங்க. 2 பாயிண்ட் சவுண்ட குறைங்க தியேட்டர்ல அப்படின்னு ஞானவேல் ராஜா தியேட்டர் ஓனர்களுக்கு சொன்னதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. 2 பாயிண்ட் இல்ல மியூட்ல வச்சா கூட உங்க காது கிழியுங்க. அதுதான் கங்குவாவோட ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பையன் ரஷ்யாவுல தப்பிச்சு ட்ரெயின்ல வந்து கோவால இறங்குறதாகட்டும், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார தவிர கோவால வேற போலீஸே இல்லாத மாரி கே.எஸ். ரவிக்குமார காட்டுறதாகட்டும். ஆனா அவர காட்டும்போது கோப்ரா 2 பயந்துட்டேன். அது வேற விஷயம். அப்புறம் பாபி தியோலோட என்ட்ரியில அவர் மண்டைக்கு மேல ரத்தத்த ஒழுக்கிட்டு வர்றதா இருக்கட்டும், அந்த பையன கடத்த வர்ற கும்பல் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு கார்ல கடத்திட்டு போறதா இருக்கட்டும். இந்த மாரி கங்குவாவுடைய கிரிஞ்சுகள் ஏகப்பட்டதுங்க. டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்கா இருக்கு. 300 கோடி பட்ஜெட், பேன் இந்தியன் மூவி, ஹிந்தியில 5000 தியேட்டர் ரிலீஸ் இதெல்லாம் யாருக்குங்க வேணும்?
யோலோ சாங் நல்லா இருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஏங்க டிஐல உட்காந்து அங்கங்க கலர தெளிச்சு விட்டா, அது கலர்ஃபுல்லா இருக்கா? இதெல்லாம் யாருக்கு வேணும்? காமன் ஆடியன்ஸ்க்கு கதை முக்கியம். 2 மணி நேரம் அவன் மத்த சோகத்தை எல்லாம் மறந்து படம் பார்க்கணும். இல்லன்னா அவன என்கேஜ் பண்ணணும். இல்லன்னா ரிலேட் பண்ணணும். இல்லன்னா ஆன்னு வாவ்ன்னு பார்க்கணும். இது எதுவுமே இல்லாத ஒரு படத்த எடுத்து எப்படிங்க சக்சஸ் ஆகும்? தமிழ் சினிமாவுல ஆர் கண்ணன் ஒரு டைரக்டர் இருக்காரு. உங்களுக்குலாம் யாருக்காவது தெரியுமா? அவர் வந்து கண்டேன் காதலை அந்த மாரியான ஒரு 2, 3 படம் பண்ணியிருக்காரு. இப்ப கூட அந்த கிரியேட்டிவ் தியன் கிச்சன தமிழ்ல ரீமேக் பண்ணாரு. அவர் மாரி ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. தொடர்ந்து படம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எதுவுமே ஓடாது. ஆனா தொடர்ந்து படம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாரி சிவா அவர்களுக்கெல்லாம் எப்படித்தான் படம் கிடைக்குதுன்னே தெரியலங்க. என்ன பொறுத்தவரையில ஒண்ணே ஒண்ணு தான். தமிழ் சினிமா துறையில இயக்குனராக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? விட்றாதீங்க. கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு படம் பண்ணிருங்க. நீங்க லைஃப் லாங் படம் பண்ணலாம். இந்த படத்துல உண்மையா கஷ்டப்பட்டு உழைச்ச ஆர்ட் டைரக்டர் சூர்யா சாரு, இவரு சிவா சாரு அவரும் கஷ்டப்பட்டுருப்பார்ல கண்டிப்பா. அது மொக்க படமா இருந்தாலும் டைரக்டர் அவர் கஷ்டம் எந்த விதமான அந்த கஷ்டமும் இந்த இவரு முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். கேமராமேன் வெற்றி சாரு இவங்க எல்லாத்துடைய உழைப்பும் வீணடிக்கப்பட்டிருக்கு. கங்குவா ஒரு குப்பைங்க. ஆனா, நான் 2 பேர்த்த தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு தனஞ்செயன் சாரு, இன்னொன்னு சினிமா பையன் அபிஷேக். இந்த தனஞ்செயன் சார் பண்ண சேட்டை இருக்கே, ஒரு கட்டத்தில அந்த மூவி டீமே தயவு செஞ்சு பேசாம இருயா படம் வர வரைக்கும்னு சொல்லித்தான் அவர் அமைதியானாரு. அதுவரைக்கும் அவர் பேசின பேச்சு இருக்கே அவரு. அப்புறம் படம் இவ்வளவு குப்பை. ஆனா மத்த படத்தையெல்லாம் கழுவி ஊத்துற சினிமா பையன் அபிஷேக், இந்த படத்த மட்டும் டெக்னிக்கலாவே ரிவ்யூ குடுத்து, டெக்னிக்கலாவே சூப்பரா இருக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு, கதையா, ஸ்கிரீன் பிளேவா, எமோஷனா என்ன இருக்குதுன்னு சொல்லவே இல்ல பாருங்க. இதெல்லாம் வொர்ஸ்ட் ப்ரோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம ஷேர், சப்ஸ்கிரைப், லைக்கு, கமெண்ட் இந்த எஸ்எஸ்எல்சியை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டுக்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.